இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான சிக்கு கோலம் பார்க்கலாம். இது வந்து 7.4 வரிசை. ஸோ முதல்ல நான் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3.2 வரிசையில் ஒரு குட்டியாக ஸ்டார் போடுவோம்ல சந்து புள்ளியில், ஸோ அது மாதிரி அந்த ஸ்டாரை நம்ம இதில் போட்டுக்கலாம். 3.2 வரிசை வச்சுட்டு ஒரு குட்டி ஸ்டார் போடுவோம்ல அது மாதிரி இப்போ நான் போடுற மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாரோட ஒவ்வொரு முனையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வரும்ல, 6 முனைகள் இருக்குது. ஸோ 6 முனைகள்லேயும் ஒரு புள்ளி இருக்கா, அந்த புள்ளிகளை மட்டும் உள்ளே வச்சு அங்கே கீழே வர புள்ளியை வெளிப்பக்கமாக வச்சு அப்படியே இதே மாதிரி இன்னொரு ஸ்டாரை நம்ம அப்படியே உருவாக்கிக்கலாம். கரெக்டாக அந்த ஒரு புள்ளி மட்டும்தான் உள்ளே இருக்கணும், அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். வேறு எந்த புள்ளியும் உள்ளே இருக்கக்கூடாது, ஒரு புள்ளி மட்டும் உள்ளே இருக்கணும், மிச்ச புள்ளிகள் எல்லாம் வெளியே இருக்கணும். ஸோ போட்டால் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டார் கிடச்சிரும், ஒரு அவுட்லைன் மாதிரி. அடுத்ததாக இப்போ இந்த முனைகள் இருக்கா, இதில் 3 புள்ளிகள் தெரியுதுல்ல. ஸோ இந்த 3 புள்ளிகளில் 2 புள்ளிகளுக்கு நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கோடு. 2 புள்ளி வந்து உள்பக்கமாக இருக்கணும், ஒரு புள்ளி வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். இதை நான் வந்து எல்லா முனைகள்லேயும் போட்டுக்கிறேன் இதே மாதிரி. ஏன்னா அடுத்த டிசைனுக்கு வந்து நம்ம ஈஸியாக போடலாம், அதுக்காக தான் இது மாதிரி கோடு வந்து போட்டுக்க சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக இந்த முனையிலிருந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி போட்டு சின்னதாக மேலே. இப்போ இதை வந்து ஃபுல்லாக அதில் போய் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இந்த கோடை ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த புள்ளி இருக்குல்ல, அடுத்த அந்த ஸ்டாரோட முனையில் கொண்டு போய் நிறுத்திடுறோம். ஒரு முனையிலேருந்து ஆரம்பித்து அடுத்த முனைக்கு போயிடணும். ஓகே, கரெக்டாக அந்த புள்ளியை க்ராஸ் பண்ணி அது வரணும். அதனால் அந்த புள்ளிக்கிட்டே நான் கொண்டு போய் நிறுத்திடுறேன். லைட்டாக வளைச்சி மேலே ஒரு இது பண்ணி சுழித்து அடுத்த முனையில் போகணும். ஸோ இதே தான் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் நிறுத்திக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைனாக போடும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக வந்து கோலம் வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஃபுல்லாக போட்டோன்னா நம்மளுக்கு குழப்பம். இப்போ எல்லா பக்கமும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த முனையையும் இங்கே நான் காட்டுறேன்ல அந்த முனையையும் இணைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் அந்த கோடை பாதியில் நிறுத்தி இருந்தேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படியே அந்த முனைகளை இணைச்சிக்கிட்டே வருவோம். அப்படி இணைச்சிட்டே வரும்பொழுது நம்மளோட கோலம் வந்து அழகாக முடிஞ்சிடும். ஸோ சூப்பராக சிம்பிளாக ரொம்பவே அழகான சிக்கு கோலம் போட்டாச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.